இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாக இந்த 3வது பாடத்திலே சந்திப்பதை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுடைய வீடுகளிலே இருந்தே இந்த பாடங்களை படிப்பதற்கு கர்த்தர் கிருபை அளிப்பாராக என்று சொல்ல விரும்புகிறேன். அதே போல இந்த 3வது பாடத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்று நம்புகிறேன். யோவானுடைய புஸ்தகம் நாங்கள் 1வது அதிகாரம் முதல் தொடக்கம் 4 வசனங்கள் முதலாவதாக பார்த்தோம். அதற்கு பிற்பாடு 5 தொடக்கம் 18 வசனங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் 1ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 28 வரைக்கும் பார்க்கலாம். அதே போல 1:29 தொடக்கம் 34 வரைக்கும் பார்க்கலாம், அல்லது 35 தொடக்கம் 39 வசனங்கள் பார்க்கலாம். அதே போல 40 தொடக்கம் 51 வசனங்கள் நாங்கள் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, நாங்கள் படிக்கிறதான இந்த பாடம் எங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வெற்றியை, அதே போல உங்களோடு உள்ள அந்த நெருங்கிய உறவை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அந்த நெருங்கிய உறவு தான் எங்களை சபையோடு ஒரு ஐக்கியப்படுத்தும், ஆராதனையோடு ஐக்கியப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம், ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சி, அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த பசி, இவற்றை நமக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்க வேண்டும். இந்த சங்கீத புஸ்தகம் எப்பவுமே சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துக்கு எனக்கு மிகவும் விருப்பமான சங்கீதம். ஏன்னா அதுல கர்த்தருடைய வேதத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அநேகமாக எழுத்தாளர் பேசுகிறார். கர்த்தருடைய வேதம் பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே தானே. இப்ப என்ன அவர் சொல்றார்? ஆண்டவர் சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனையை விட்டு விடாதே. ஆனபடினாலேதான் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனபாவத்தை, மன ஆசையை, தாகத்தை நாங்கள் எவ்வளவு வேதத்தை கற்றுக்கொள்கிறோமோ அல்லது வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதுலதான் நம்ம ஆண்டவரோட ஒரு நல்ல உறவை பேண முடியும். கர்த்தருடைய உறவை பாருங்க, சங்கீத புஸ்தகம் 119 41ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. வாக்கு, வசனங்கள் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பை கட்டளையிடுகிறது. வசனங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையை கட்டளையிடுகிறது. இங்க பாருங்க, 33ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறாரு, கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்வேன். அப்போ என்ன சொல்றார்? கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். ஆண்டவர் நமக்கு பிரமாணங்களின் வழியை போதிக்கிற பொழுது நாம முழுமையாக அல்லது பரிபூர்ணமாக ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபடுவதற்கு, அவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, அவர்களை நிலைத்திருப்பதற்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் பற்றிக்கொள்வதற்கு, எங்களுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே ஆண்டவருக்குள்ளாக நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை அளிக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாங்கள் போவோம் யோவானுடைய சுவிசேஷத்திற்கு. 66வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். என்ன ஆண்டவரே, உம்முடைய கற்பனை, the word of God, வார்த்தையிலே, இந்த வார்த்தையின் மீது நான் விசுவாசமாயிருக்கிறேன், நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் என் வாழ்க்கை நடக்கும். ஆகவே நீங்க இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்கள், தேவனுடைய கரங்கள் நம்ம ஆண்டவரோட இருக்கிறது, ஆண்டவருடைய கரங்கள் நம்மோட இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்மோட இருக்கிறது. நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை நம்புகிற பொழுதும் வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற பொழுதும் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். ஆகவே நாங்க
யோவானுடைய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19 தொடக்கம் 28 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவானுடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நாங்கள் எல்லாரும் திருப்பிக்கிறோம் எங்கள் வேத புஸ்தகத்தை. யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். தமிழ் வேதாகமத்திலே 124வது பக்கம். இங்கே 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னே யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான், அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கு அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவரை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் என்ன உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்பகேவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். எப்படிங்க இந்த அதிகாரத்திலே யோவானுடைய சாட்சி, யோவான் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிற விஷயம்தான் இங்கே இருக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா, எருசலேமிலே இந்த யூத குழுக்களிலே பரிசேயர் இருந்தார்கள், சதுசேயர் இருந்தார்கள். இந்த பரிசேயர் சதுசேயர் இவர்கள் எப்பவுமே லேவியர்கள். இவங்க வந்து இந்த லேவியர்களாக இருந்தாங்க. இவங்க இந்த லெவிட்டிஸ் அண்ட் சதுசிஸ். அவங்க வந்து இந்த லேவியர்களும் இந்த சதுசேயர்களும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த லேவியர்கள் எப்பொழுதுமே ஆராதனையோட, சபையோட அல்ல ஆலயத்தோட வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறதிலே, இப்படிப்பட்ட விஷயங்களிலே அதிகமாக அவர்கள் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த சதுசேயர்களோ அவர்கள் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதே போல இந்த ஆலயத்திலே ஏதாகலும் குறைகள் கண்டுபிடிப்பதற்கு இப்படிப்பட்ட பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் வேதத்தையும் குறித்தும் பல காரியங்களை அவர்கள் மனிதர்களோடு பேசி கலந்து ஆலோசித்து இப்படிப்பட்ட விஷயங்களை செய்தார்கள். இப்போ இங்க நீங்க பாக்குறீங்க, யோவானுடைய புஸ்தகத்துல இங்க 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் அவனிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். இப்போ இங்கே லேவியர்கள் வந்து கேட்கிறார்கள், நீர் யார், நீர் வந்து யார், நீங்க எப்படி இந்த இயேசுவை குறித்து பேசுறீங்க பாருங்க. யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில மனிதர்கள் தங்களை குறித்து உயர்வாக யோசிக்கிறது அதிகம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்க எந்த நேரம் எல்லா நேரங்களிலும் அவர்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்கு விருப்பப்படுகிறார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் கூட, பல ஊழியக்காரர்கள் இயேசுவை முன்வைக்காமல் தங்களுடைய பெயர்களை முன்வைக்கிறார். நான் தான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், நான் ஜெபிச்சதுனாலதான் நீங்க ஆவிக்குறி ரீதியில வளர்ந்தீங்க, நான் ஜெபிச்சதுனாலதான் நீங்க சுகமாகனீங்க. அப்ப நாங்க சில பேர் சாட்சி சொல்லுகிற பொழுது கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பாஸ்டர் கிட்ட போனேன், இந்த ஊழியக்காரர்கிட்ட போனேன், அவர் எனக்கு ஜெபம் பண்ணினார், அப்ப நான் சுகமா. எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணினார்கள், ஆண்டவர் என்னை தொட்டு சுகப்படுத்தினார், அப்படி சொல்லுகிறது தான் சாட்சி.
இயேசு என்னை சுகப்படுத்துகிறார், இயேசு என்னை பலப்படுத்துகிறார், இயேசு எனக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார், இயேசு எனக்கு அற்புதமான காரியங்களை செய்கிறார். யோவான் இந்த சாட்சியை தான் சொல்றாரு. யோவான் சொல்லுகிறார் பாருங்க, அவர் சொல்லுகிறார் 20ஆம் வசனம், அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். இயேசு கிறிஸ்து அல்ல. நம்ம நல்லா சொல்லுவோம் இல்லையா, என்னைய பாருங்க, நான் தான் இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சேன், நான் தான் இந்த அடையாளங்கள்லாம் செஞ்சேன், என்கிட்ட வாங்க. இங்க நிறைய ஊழியக்காரங்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் உள்ள அநேக மணி நேரங்கள்ல நாங்க சுவிசேஷம் அறிவித்து ஒரு சபையை விட்டு தூரத்திலே ஜனங்கள் இருப்பார்கள், ஆனால் நாங்க அந்த சபையை அறிமுகப்படுத்தி அல்லது அந்த போதகரை அறிமுகப்படுத்தி நாங்க சொல்லுவோம், இந்த போதகருக்கு போங்க நீங்க ஆலயத்துக்கு, இந்த சபைக்கு போங்க நீங்க ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் நாங்கள் முழுமையாக சபையிலே தங்கி இருக்கிறோம். போதகர் ஒரு நபர், போதகர் ஒரு ஊழியக்காரர், ஆண்டவராலே பாவிக்கப்படுகிறவர், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு மேலான ஒரு விஷயம் இருக்கிறது. அதான் இங்க அவர் சொல்லுகிறார், எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி கிறிஸ்து அல்ல என்றும் அவன் கிறிஸ்து அல்லவென்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்னை யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கு அல்ல என்று சொன்ன. பாருங்க, அழகான விஷயம் என்னன்னா, நீ தீர்க்கதரிசியா? அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் ப்ரொஃபஸி சொல்றது இல்ல, நான் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, நான் ஒரு சாதாரணமான மனுஷன். ஆனால் அந்த வெளிச்சத்தை குறித்து, அந்த ஆட்டுக்குட்டியை குறித்து சாட்சி சொல்ல வந்தேன். அல்லேலூயா. நீங்களும் புரிஞ்சுக்கிறணும், நாம மறுதலியாமல் இயேசுவை குறித்து அறிக்கை பண்ணுவதற்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். எனக்கு அற்புதம் நடந்துச்சுனால் இயேசு அற்புதம் செஞ்சார். நான் இந்த சபைக்கு போனேன், போதகர் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். போதகர் கையில ஒண்ணும் கிடையாது. யோவான் தெளிவா சொல்றாரு, நான் அல்ல, நான் அல்ல. நீங்க அநேக பேர் சொல்றாங்க, என் கையில தான் அற்புதம் நடந்துச்சு. இல்ல, ஆண்டவர் தான் அற்புதம் செய்கிறார். பாருங்க, 20ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் மறுதறியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். எவ்வளவு அழகான விஷயம். அவர் சொல்றாரு, நான் am not Christ, நான் இயேசு கிறிஸ்து அல்ல. கிறிஸ்து என்பதற்கான யோவான் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் ரட்சகர், அவர் தான் இந்த உலகத்தை மீட்க வருகிற ரட்சகர். அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசுவை தவிர நமக்கு ரட்சிப்பு கிடையாது. பாஸ்டர், உயர்வான பாஸ்டரா, நல்ல பாஸ்டரா, யோவான் தெளிவா சொல்றாரு, நான் இன்னும் அவரை கூட காணல, ஆனா நான் வந்தது அவரை குறித்து பிரசங்கம் செய்வதற்காக, அவரை குறித்து சாட்சி சொல்வதற்காக. நீங்க பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனம் சொல்றாரு, அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீ யார் என்று என்னை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார். பாருங்க, நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா, நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சுன்னா, என்னை குறிச்சு நான் இப்படிப்பட்டவர் தான், அப்படிப்பட்டவர் தான், அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிறேன், இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிறேன், நம்மை குறிச்சு பெரிய விஷயங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் எந்த விதத்திலையும் மனுஷங்க கிட்ட போய் நாங்க எவ்வளவு சொன்னாலும், மனுஷங்க அவங்களுடைய கெப்பாசிட்டி ஒண்ணு இருக்குது, அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் உதவி செய்வார்கள். ஆனா ஆண்டவருக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய சாட்சியை அறிவிப்பதற்காக வந்திருக்கிறேன், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வந்திருக்கிறேன், நான் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாரும் கவனமா கேட்டுக்கிறீங்க. நம்ம எல்லாரும் சபை என்பது ஒரு சரீரம், சரீரத்தின் தலை இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாரும் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான் சபை. அதனால்தான் யோவான் தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் என்ன உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார். அவங்க நினைச்சாங்க இவர் ஒரு அரசியல்வாதியோ,
அல்லது அரசியல்ல அந்த காலங்கள்ல ரோமருடைய கிரேக்கருடைய ராஜ்யங்கள்ல அரசியல்ல குழப்பங்கள் இருந்தது. அப்படினாலே அவர்கள் யோசித்தார்கள், யோவானும் அப்படிப்பட்ட ஆள் போல, அவரும் ஒரு அரசியல்வாதியாகி ஜனங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எடுக்கிறதா வந்திருக்கிறார் போல. அவர் தெளிவா சொல்லுகிறார், நான் ஒரு இரட்சகரை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அந்த இரட்சகரை நான் இன்னும் காணவில்லை, ஆனாலும் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். பாருங்க 23ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுவருடைய சத்தமாயிருக்கிறேன் என்று. இந்த அழகான வசனம், இந்த 23வது வசனம், அவர் சொல்றாரு, நான் வனாந்திரத்திலே கூப்பிடுவருடைய சத்தமாயிருக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். உங்க வேதாகமத்தை நீங்களும் திருப்பிக்கிறீங்க, உங்க கைகளில் இருக்கிற வேதாகமத்தை திருப்புகிறீங்க. 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது? வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். அப்போ என்ன சொல்றாரு? நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். நான் ஒரு சாட்சிக்காரன், நான் ஒரு ஊழியக்காரன். இன்னைக்கு இருக்கிற எல்லா சபையில உள்ள எல்லா விசுவாசிகளும் நீங்கள் சாட்சிக்காரர்கள். சபையில உள்ள எல்லா ஊழியக்காரர்கள் நீங்கள் சாட்சிக்காரர்கள். ஆண்டவருடைய சாட்சியை அறிவிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. சபையில சில நேரங்களில் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா நிறைய பேர் எழும்புறதே கிடையாது. ஒருத்தர் எழும்புவார், ஒருத்தர் எழும்புறது இல்லை. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிறது ஆண்டவருடைய சாட்சி நிமித்தமாக தான். ஆண்டவரால் தான் நம்ம வாழ்கிறோம். எங்க வாழ்க்கை இன்னைக்கு நாங்கள் வாழ்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய கிருபையினாலே வாழ்கிறோம். எங்களுக்கு உணவு கிடைத்திருக்கிறது என்றால், உடை கிடைத்திருக்கிறது என்றால், வீடு கிடைத்திருக்கிறது என்றால், சுகம் கிடைத்திருக்கிறது என்றால், சொத்துகள் கிடைத்திருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது தேவனுடைய கிருபை. அனுபடினாலே தான் ஒவ்வொருவரும் இயேசுவை அறிக்கை பண்ணுவதற்காக, சுவிசேஷமாய் அவரை அறிக்கை பண்ணுவதற்காக, சுவிசேஷமாய் அவரை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவானுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் நல்ல பாடம், நல்ல பாடம். ஏன்னா யோவான் தெளிவா சொல்றாரு, நான் அவர் இல்லை, நான் இயேசு கிறிஸ்து இல்லை. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க ஒரு சர்ச் வந்து இருக்குது. அவர் சொல்றாரு, அந்த போதகர் சொல்றாரு, வந்து பாருங்க, நான் அவ்வளவு அற்புதம் செய்யறேன், இவ்வளவு அற்புதம் செய்யறேன், அது பண்றேன், இது பண்றேன். உங்களுக்கு தெரியுமா, வேதாகமத்தின்படி இயேசுவை அறிக்கை பண்ணாத எல்லா நாவுகளும் சபிக்கப்பட்டவை. ஆனா அத்தோட இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்படிப்பட்ட மனிதர்கள் நிலைத்திருந்ததை பார்த்தது. நாம எப்பவுமே இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம எல்லாரும் இயேசுவின் சாட்சிகளை சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா இல்ல. அன்றைக்கு உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு இயேசுவை பற்றி நீங்கள் அறிவிக்க வேண்டும். உங்களோடு படிக்கிறவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும். உங்களோட வாழ்கிற ஜனங்கள், அவர்கள் உபத்திரவங்கள்ல இருக்கலாம், பிரச்சனைகள்ல இருக்கலாம், கஷ்டங்கள்ல இருக்கலாம், தொல்லைகள்ல இருக்கலாம், நோய்கள்ல இருக்கலாம், தேவைகள்ல இருக்கலாம். நீங்க போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தான் அற்புதம் செய்கிறது. உங்களுடைய கையில ஒரு வல்லமையும் கிடையாது. ரைட்? அந்த வல்லமையை கொடுக்கிற ராஜாதி ராஜா இயேசு, அந்த கிருபையை கொடுக்கிற ராஜாதி ராஜா இயேசு, அந்த மகிமையை கொடுக்கிற ராஜாதி ராஜா இயேசு. ஆகவே இன்றைக்கு நீங்க சாட்சி சொல்லுகிறீர்கள் என்றால் அது தேவ கிருபை. இன்றைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க சாட்சிகளை சொல்வீர்கள் என்றால் அது தேவ கிருபை, அது கர்த்தருடைய கிருபை, அது தேவனுடைய மகிமை. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்வதற்கு யோவான் ஒரு நல்ல சாட்சியாக இருக்கு. யோவான் ஒரு நல்ல சாட்சியா இருக்கிறார். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? நான் பரிசேயர்களை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். பரிசேயர்கள் வந்து அவர்களுடைய வேலையை இந்த அரசியலோட சம்பந்தப்பட்ட வேலைகள் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பரிசேயர் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் அரசியல்வாதிகள். அவங்க அதே போல இந்த ஊழியங்கள் அல்லது ஆலயத்தோடும் ஒரு தொடர்புள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க எப்பவுமே தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு யோசிக்கிறவங்க. அவர்கள் எல்லாம் நாங்க தான் பரிபூர்ணமானவர்கள் யோசிக்கிறவங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னமாக யோவான் இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் யாராவது பெருமையா பேசிட்டா நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஊழியம் செஞ்சுட்டேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
பாருங்க 23ஆம் வசனம், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்றும், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். இவர் சொல்றார் பாருங்க, நீ எலியாவும் அல்ல. எலியா ஏற்கனவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததை அவர்களுடைய ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாடு அவர்கள் படிச்சிருக்கிறாங்க நல்லா. அப்ப அவர்கள் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்ததையும் அடையாளங்கள் செய்கிறதையும் அவர்கள் பார்க்க போகிறார்கள் எதிர்காலத்துல. அப்போ கிறிஸ்து இஸ்ரவேலர்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மேசியா எங்களை இந்த அடிமைத்தனத்தில இருந்து விடுவிப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இஸ்ரவேலர்களுக்குள்ளாக இருந்தது. அதனாலதான் நீர் கிறிஸ்துவா என்று கேட்கிறார்கள், நீர் எலியாவா என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீ தீர்க்கதரிசியானவரா? ஏன்னா தீர்க்கதரிசிகள் அநேகம் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வந்தன. ஆகவே இது தீர்க்கதரிசியா இருப்பாரா? அவர் மீகாவா இருப்பாரா? அல்லது எரேமியாவா இருப்பாரா? ஏசாயாவா இருப்பாரா? ஏசாயாவை போன்று, எரேமியாவை போன்று, எசேக்கியலை போன்று, தானியேலை போன்று ஒரு தீர்க்கதரிசி ஆய்வர் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக வந்தது. அவர் சொல்லுகிறார், கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக 26ஆம் வசனம் மிச்சம் கவனமான வசனம். 26ஆம் வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் பிரதி உத்தரமாக பாருங்க, அவர் சொல்றாரு, யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். பாருங்க, அவர் சொல்றாரு 26ஆவது வசனத்துல, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ரைட்? இதே வசனம் 34லயும் 33 34லயும் பார்க்கலாம். 33 34லயும் பாத்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 33 34, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். என்னவா? ஆண்டவர் யோவானுக்கு சொல்லி இருந்தார், நீ ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இந்த ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியினாலே யார் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார்கள் என்பதை அவருக்கு சொல்லி இருந்தார். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான். சில நேரங்கள்ல எல்லாரும் நீங்க அந்த சபைக்கு வாங்கோ, இந்த சபைக்கு வாங்கோ, அங்க வாங்கோ, இங்க வாங்கோ. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேதான் உங்க சபை இருக்கும். நீங்க உங்களுடைய வீடு எங்கேயோ, உங்களுடைய வீட்டு பக்கத்துல உள்ள சபைக்கு போகும் பொழுதுதான் அந்த ஊழியக்காரர்களுக்கு உங்களை பற்றியோ அல்லது உங்களை குறித்தோ அவர்களை கவனிப்பதற்கு இயல்பா இருக்கும். இங்க இருந்து அமெரிக்கால உள்ளவர் தான் எங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவருக்கு உங்களுடைய தேவைகளை பார்க்க முடியாது, உங்களுக்காக ஜெபிக்க முடியாது, உங்களுக்காக வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியாது, உங்கள் தேவைகள் வரும் பொழுது உங்களை அணுக முடியாது, அல்லது நீங்கள் அவர்களை அணுக முடியாது. அல்லது நான் இந்தியாவுக்கு தான் நான் ஜெபம் பண்றேன், இந்தியாவுக்கு தான் நான் எழுதுறேன் என்று சொன்னால், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, ஆவிக்குரிய ஊழியங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிற பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க உதவி செய்வது. ஆகவேதான் ஆண்டவர் தெளிவாக இங்கே சொல்றாரு, என்ன? பரிசுத்த ஆவியானவர் யாருமே, தூய ஆவியானவர் உங்களோட இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோட இருக்கிறார், திருத்துவ ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். கேக்குறீங்களா? திருத்துவ ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. அந்த திருத்துவ ஆண்டவர் உங்களோட இருந்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருந்து, இயேசு கிறிஸ்து உங்களோட இருந்து உங்களை வழி நடத்துகிறார். ரைட்? இதுல 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் 1:26 எப்படி சொல்கிறார் பாருங்க. 1:26, யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஜலத்தினால், தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இதுக்கான பல கருத்துகள் இருக்குது. இப்ப சில பேர் சொல்றாங்க, ஜலம் என்பது ஒரு தாயினுடைய கருவிலே குழந்தை உருவாகி பிறக்கும் பொழுது அந்த 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 ஜலத்திலே குழந்தை இருக்கிறது.
அது பிறக்கும் பொழுது அந்த ஜலத்தை சென்று அந்த குழந்தை பிறக்கிறது. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய வல்லமை நம்மோட இருக்கிறது, ஆண்டவருடைய பலன் நம்மோட இருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை நம்மோட இருக்கிறது. ஆகவேதான் இந்த 27ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இதுதாங்க நல்ல சாட்சி. யோவான் சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாதை என்ன அப்படின்னா என்ன? அவர் உலக ரட்சகர். அவரை குறித்து சாட்சி சொல்ல வந்து சின்ன பாத்திரம். நான் அவரை குறித்து சாட்சி சொல்ல வந்த ஒரு சின்ன பாத்திரம். இப்ப நம்ம எல்லாம் நிறைய நேரங்கள்ல நாங்க எல்லாரும் பெரிய ஆட்கள் நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் கொஞ்ச காலம் சர்ச்சுக்கு போனா, கொஞ்ச காலம் பைபிளை வாசிச்சால் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. யோவான் தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் கிடையாது. மத்தேயு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ ஒரு மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு யோவான். மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். அப்ப அது பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவினாலதான் மனுஷர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. ஆனால் தாங்கள் பாவிகள் என்பது உணர்வதற்கான, அல்லது நாங்கள் எல்லாரும் நாங்கள் ஒரு குழியில இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு மீட்பு தேவை என்பதை உணர்த்துவதற்காக அந்த சாட்சிக்காரனாக யோவான் இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கிறோம். ஆகவேதான் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறணும். நாங்க இந்த சுவிசேஷ புத்தகத்தை, யோவான் சுவிசேஷ புத்தகத்தை படிக்கிற பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் யோவான் தன்னை விட இயேசுவை மேலாக யோசிக்கிறார். யோவான் தன்னை விட இயேசுவையே மேலாக காட்டுகிறார். இயேசுதான் முக்கியமானவர், இங்க வேற ஒரு ஆள் கிடையாது. இயேசுவை தவிர ஒரு நபர் கிடையாது. ரைட்? இயேசுவை தவிர ஒரு நபர் கிடையாது. இயேசுதான் முக்கியமான ஆள். ஆண்டவர் தான் முக்கியமானவர், கர்த்தர் தான் முக்கியமானவர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், அவர் தான் நம்ம சதா காலங்களிலும் பரலோகத்திலே நம்ம வாழ்வதற்கு நம்மை ஏற்படுத்துகிறவர் அவர் தான். நாங்க சும்மா கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுக்காய் சுவிசேஷத்திற்காயின்னு சொல்லி நாங்க சொல்லுகிறது போல, நம்ம இயேசுக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் வாழ வேண்டியவர்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் முதலாவது எங்களுக்குள்ளால ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு ஸ்பிரிட், ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு காரியத்தை நாங்க ஏற்படுத்திக்கிறோம். ஆண்டவரே, நாங்க மனம் திரும்புறோம். ஆண்டவரே, 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். இவைகள் யோவானுக்கு அக்கறையிலே, யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபாரிலே நடந்தது. இப்போ இந்த விஷயம் முதலாவது விஷயம்தான். ரைட்? யோவான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நம்மளும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். நாம எங்களுடைய வாய்களினாலே அறிக்கை பண்ணுகிறோமா, பிரதர் என்னைக்கு நான் பிரச்சனைகள்ல இருந்தேன், ஆண்டவர் என் பிரச்சனையை நீக்கினார். நான் வேதனைகள்ல இருந்தேன், ஆண்டவர் என் வேதனைகளை நீக்கினார். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஆண்டவர் என் நோய்வாய்த்தன்மையை சுகமாக்கினார். நான் பணத்தேவைகள்ல இருந்தேன், கர்த்தர் என் பணத்தேவைகளை நிறைவேற்றினார். நான் ஜெபிக்கிற பொழுது, நான் கேட்கிற பொழுது ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்தார். அதை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து, என் அக்கிரமத்தை மன்னித்து, என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்தவனாக வாழ வைத்தார். சொல்றீங்களா? அவருக்கு உகந்தவனாக வாழ வைத்தார். ஆண்டவர் நம்மை அவருக்கு உகந்தவனாக வாழ வைக்கிறார். இப்ப 2வது பகுதி தான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் தொடக்கம் 34 வரைக்கும் யோவானின் சாட்சி. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சாட்சி சொன்னாரு. இப்போ யோவான் சீசர்களுக்கு சாட்சி சொல்லுகிறார். பாருங்க, 29ஆம் வசனம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி,
யாருக்கு சொல்றாரு? சீசர்களிடத்துல பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி கிரேட் வேர்ட்! அது சொல்றாரு. The next day John saw Jesus coming toward him and said, the Lamb of God. யாரு? பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, the Lamb of God. எங்களை மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை தவிர ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் கிடையாது. இயேசுவை தவிர நமக்கு நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துல பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கலாம், பல்லாயிரக்கணக்கான இலக்குகள் இருக்கலாம், பல்லாயிரக்கணக்கான நோக்குகள் இருக்கலாம். நம்முடைய நம்பிக்கைகள் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையா இருக்கலாம். ஆனாலும் நாம இன்றைக்கு மரித்தால் எங்கே போவோம் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அந்த வேத புஸ்தகம் இயேசுதான் வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அன்றி யாரும் பிதாவினிடத்தில் போக முடியாது. என்னை அன்றி யாரும் பிதாவினிடத்துல போக முடியாது. இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க? நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு இதுவரைக்கும் உண்மை குறித்து அதிகமாய் அறியாமல் இருந்திருக்கிறேன். நான் எல்லாத்தையும் நம்பினேன், மந்திரங்களை நம்பினேன், சூனியங்களை நம்பினேன். ஆண்டவரே, அதே போல மேஜிக்குகளை நம்பினேன். ஆண்டவரே, நான் போகிற இடங்கள்லாம் என்னுடைய நிலைமை இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்னு பெரிய கனவுகளை கண்டேன். நிறைய பேர் கனவு காண்கிறது, பகல் கனவு, நான் இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம், அது செய்யலாம் இது செய்யலாம் என்று. ஆனால் அது எல்லாவற்றையும் விட ஆண்டவர் உங்களை தன்னுடைய ஆட்டுக்குட்டியானவர் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் விளக்கப்பட்டிருக்கிறபடி பலிகளை மனதில் கொண்டு வருகிறது. இப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் சின்ன பாவம் செஞ்சால், பெரிய பாவம் செஞ்சால், அப்படி வித்தியாசமான பாவங்களுக்கு வித்தியாசமான பலிகள் இருந்தது. ஆட்டுக்குட்டிகளை பலியிட்டார்கள். அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்ட ஞாபகத்திற்கூடாக தான் இங்கே இவர் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்கிற போகிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க உங்களுக்காக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் இப்படி சொல்லுகிறார், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி அவர் சொன்னாரு, நீ உன்னுடைய ஏக சுதனாகிய ஒரே மகனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடுன்னு சொன்னார். என்ன ஆபிரகாம் மார்னிங் காலையில எழும்பி அவன் போறான், மோரியா என்கிற மலைக்கு போய் ஈசாக்கை பலியிடுவதற்காக செல்லுகிறான். அப்ப ஈசாக்கு எடுத்துக்கிட்டாரு, அவரு விறகு எடுத்துக்கிட்டாரு, தேவையான கத்தி எடுத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாரு. ஈசாக்கு தெரியும், பலியிட போனால் ஆட்டுக்குட்டியை கொண்டு போக வேண்டும் என்று. சின்ன குழந்தை, அப்பாவோட சின்ன வயசுல இருந்தே இருக்குது. அந்த குழந்தைக்கு தெரியும், அப்பா எப்பவுமே பலியிடும் பொழுது ஆட்டுக்குட்டியை பலியிடுவார். ஆனா அதனால தான் குழந்தை கேக்குது, அப்பா நீங்க இப்ப ஆட்டுக்குட்டி, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, அதுக்கு தேவையான எல்லா பொருள்களும் இருக்குது, ஆனால் அப்பா எங்கே ஆட்டுக்குட்டி? இங்க பாருங்க, 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடங்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். தெரியுமா, ஆபிரகாம் நம்பிக்கையோட ஆண்டவரை நம்பி தன் ஒரே மகனை பலியிடுவதற்கு வந்தார். அதே மாதிரி தான் இங்க தேவன் தன் ஏக சுதனை நமக்காக பலியிடுகிறார். இதோ பாவத்தின் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை வேளையில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். வசனங்கள் கூட ஆண்டவர் பேசுகிறார்.
வார்த்தைகள் கூட ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோட இருக்கிறது. ஒரு நல்ல சாட்சி உள்ள ஜனங்களாக நீங்கள் மாற வேண்டும். அது மட்டுமல்ல, யோவான் தன் சீசர்களுக்கு சாட்சி சொல்லுகிறான், இதோ இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி. நம்ம நிறைய நேரங்கள்ல நாங்க யாராவது சர்ச்சுக்கு கொண்டு போனா நம்ம சொல்லுவோம், நாம தான் இவரை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனோம். யாராவது நாங்க சீசர் ஆக்கணும், இவர் என்னுடைய சீசர் தான். சில நேரங்கள்ல அப்படியே சீசர்கள் ஆகினாங்களும் அவங்க சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே இவருடைய சீசன் தான் நானு அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூட விரும்ப மாட்டார்கள். ஆனா ஒரு விஷயம் இருக்கிறது, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ஆவியானவர் நம்மை நேசிக்கிறார், நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர், நம்முடைய பாவங்களுக்காய் அடித்து தீர்க்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. தெரியுமா? கடைசியாக அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் கதையிலே 22வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கடைசி பகுதிகளிலே அங்கே தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே ஆயத்தப்படுத்தினார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்படி ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி அங்கே ஆட்டுக்குட்டியை அவன் பலியிட்டான். அன்பார்ந்தவர்களே, நாங்க எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம், ஆண்டவர் நமக்காக உண்மையாயிருப்பார். நாம ஆண்டவருக்கு உண்மையா இருக்க 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 ஆண்டவர் நமக்காக உண்மையாயிருப்பார். அதுவே நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல சம்பாதிக்க தான் வந்தோம்னு யோசிக்கிறோமா? நம்ம இந்த உலகத்துல படிக்க தான் வந்தோம்னு யோசிக்கிறோமா? இந்த உலகத்துல இந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறது தான் நம்முடைய நோக்கமா? இந்த உலகத்துல நம்ம எதற்காக வந்தோம், எதற்காக இந்த உலகத்துல நாங்கள் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக வாழப்போகிறோம், இப்படிப்பட்ட பல கேள்விகள் நாங்களே எங்களுக்குள்ளாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அவை எல்லாவற்றிற்கும் வேத புஸ்தகத்திலே பதில் இருக்கிறது. இப்ப யோவான் சொல்றாரு பாருங்க, எனக்கு பாருங்க 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார், 30ஆம் வசனத்துல சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிலும் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன். அவர் இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டு நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வனாந்திரத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். யோவான் சாட்சி சொல்கிறான் தன் சீசர்களுக்கு, ஆவியானவர் ஜலத்தின் மேல். அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆண்டவர் யோவானோட பேசி இருக்கிறாரு. யோவான் போகிற இடங்கள் எல்லாம் ஜனங்கள் யோவானை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் யோவான் ஒரு நாளும் சொல்லவில்லை நான் கிறிஸ்து என்று சொல்லவில்லை, நான் கிறிஸ்து என்று அவன் சொல்லவில்லை. 34ஆம் வசனம் பாருங்க, அவர் சொல்றாரு, அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். அப்ப ரெண்டாவது விஷயம் தான், யோவான் இயேசுவை குறித்து தன் சீசர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். தான் யார் என்பதை குறித்து முதலாவது சாட்சி சொன்னார். இரண்டாவது தன் சீசர்களுக்கு இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார். இந்த இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி 35ஆம் வசனம் தொடக்கம் 39ஆம் வசனம் வரை சீசர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார். ரைட்? இயேசுக்கு ஒரு புது சீசர்கள் உருவாகுகிறார்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் உருவாகுகிறார்கள், அவருக்காக வாழ்கிறவர்கள் உருவாகுகிறார்கள். பாருங்க, இது சீக்கிரமா வருது. இப்போ 35ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. 35ஆம் வசனத்தை உங்க வேத புஸ்தகத்தை கவனிச்சு பாருங்க. 35ஆம் வசனம், மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை இங்க பாருங்க. 35ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்க. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். 2வது முறையும் சொல்கிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. ரைட்? அவன் அப்படி சொன்னதை 2 சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். என்ன? அவர்கள் யோவானுடைய சீசர்களா தான் இருந்தாங்க. அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய சபையிலே உள்ளவர்களா இருக்கலாம்,
உங்களுடைய ஊழியக்காரர்களா இருக்கலாம், அவர்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்களா? அதுதான் முக்கியம். வேற ஒண்ணுமே முக்கியம் கிடையாது. அவர்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்களா? நம்ம யாரா இருந்தாலும் we should follow Jesus. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான், ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன். இயேசுவுக்காக நாம ஜீவிக்கிறவர்களா இருக்கணும். யோவான் இவர்களை குறித்து வேற ஒன்னும் பேசல. பாருங்க, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்னை என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ரபி என்றால் போதகரே என்ற அர்த்தம். எங்கே தங்கி இருக்கிறீர் என்று அதற்கு கேட்டார்கள். அதற்கு போதகர் என்ற அர்த்தமா. இப்போ அவர் சொல்றார் பாருங்க, 39ஆம் வசனத்துல, அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாயிருந்தது. அப்ப இயேசுவோடு அவர்கள் தங்குகிறார். சீசத்துவம் என்பது நம்மை கண்டு நம்மை பின்பற்றுகிறவர்கள். ஒரு சீசன் தன்னை போலவே இருப்பான் என்பது. அப்போ யோவான் அவருடைய சீசர்கள் அவரை பின்பற்றி போகும்பொழுது ஒன்றுமே சொல்லல. ஏன்னா யோவான் நிலையற்றவன், இயேசு நிலையானவர். இயேசுனுடைய சீசர்கள் தான் இந்த முழு உலகத்திற்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர். 12 சீசர்கள் இருந்தார்கள், அதுல ஒருத்தர் பின்வாங்கி போனார். 11 சீசர்கள் தான் முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். பாருங்க, சீசர்களுடைய சாட்சி. இப்ப 40ஆம் வசனத்துல இருந்து 10 வசனங்களும் தொடர்ந்து 11 வசனங்களும் சீசர்கள் சாட்சி சொல்கிறார்கள். வாசிக்கிறேன் பாருங்க. 3வது விஷயம், சீசர்களுடைய சாட்சி. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்றது 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. சீமோன் பேதுரு வின் சகோதரன் அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. மேசியாவை கண்டோம் எப்படின்னா, இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மேசியா வந்திருக்கிறார், அவரை நாங்கள் எங்கள் கண்களினாலே கண்டோம். அப்படின்னா இஸ்ரவேலருக்கு மீட்பு கொடுக்கிறவர் அவர், இஸ்ரவேலர்களை ரட்சிக்கிறவர் அவர். இஸ்ரவேலர்கள் எப்பவுமே பட்டயத்தோடும் வாளோடும் பட்டயத்தோடும் மேசியா வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தார். இவர் கழுதை மரியின் மேல் சமாதானத்தின் தேவனாக வந்தார். எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்களா மேசியா, நீங்களா மேசியா, நீங்களா மேசியா? ஏன்னா பட்டயம் அவங்க கையில இல்ல. அவர் வந்து ஃபைட் பண்ணி எப்படியாவது எங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல. இங்க பாருங்க, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். இப்போ பிலிப்புவையும் ஆண்டவர் சீசனாக தேர்ந்தெடுக்கிறார். பாருங்க, பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊரானாகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, இங்க அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பு நாத்தான் வேலைக்கும் சாட்சி சொல்றாரு. நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றார். பாருங்க, நியாயப்பிரமாணங்களிலே எழுதியிருக்கிற அந்த மேசியாவை நான் கண்டேன் என்று பிலிப்பு தெளிவாக சொல்லுகிறார். அந்த சீக்கிரமான காலங்களிலே பிலிப்பு ஒரு நல்ல கிளியர் மைண்டுக்கு வந்துட்டார். இயேசு இவர்தான் எங்களுக்கு மீட்பர், இவரை அல்லாமல் எங்களுக்கு மீட்பு இல்லை என்பதை குறித்து அவர் தெளிவான ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, 46ஆம் வசனம். அதற்கு நாத்தான்வேல், நாசரத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். நம்மளும் அப்படிதான் யோசிக்கிறோம். நம்ம பிறந்த ஊர்ல இருந்து நன்மை வருமா? நாங்களே ஒரு கிராமத்துல பிறந்திருக்கிறோம், நாங்களே ஒரு சின்ன கூடாரத்துல பிறந்திருக்கிறோம், நாங்களே ஒரு எஸ்டேட்ல பிறந்திருக்கிறோம்,
எங்களுக்கு எங்க ரட்சிப்பு வரப்போகுது, எங்களுடைய ஊர்களில் எங்க நன்மை வரப்போகுது, எங்களுக்கு படிப்பறிவு இல்லை, எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, இப்படியெல்லாம் நாங்க எங்களை குறித்து கனவீனமாய் பேசலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். பாருங்க, அதுக்கு முதல்ல 47ஆம் வசனம், இயேசு நாத்தான்வேலை தன்னிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். இது அழகான விஷயம். இயேசுவானவர் ஒரு தீர்க்கதரிசி. இயேசுவானவர் எங்கள் எதிர்காலத்தை காணக்கூடியவர், எங்கள் நிகழ்காலத்தை காணக்கூடியவர், எங்களுடைய எல்லா காலங்களையும் காணக்கூடியவர். அவன் இப்படி அத்திமரத்தின் கீழே இருந்ததை சொன்ன உடனே நாத்தான்வேலுக்கு ஒரு பூரிப்பு உண்டானது. யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை இயேசு சொன்னார் என்று அவனுக்குள்ளாக ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பிற்பாடு பாருங்க, 48ஆம் வசனம், நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னமே நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். ஒரே வார்த்தை, இயேசு சொன்ன ஒரே வார்த்தையிலே, நீங்க தான் இஸ்ரவேலின் ராஜா, நீங்க தான் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொல்லுவார். இங்க பல பேர் சாட்சி சொல்றார்கள். யோவான் சாட்சி சொல்றாரு, பிலிப்பு சாட்சி சொல்றாரு, யோவான் தன் சீசர்களுக்கு சாட்சி சொல்றாரு, யோவான் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சாட்சி சொல்றாரு. அது மட்டுமல்ல, அவருடைய சீசர்கள் சாட்சி சொல்றாங்க. நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள், உலக ரட்சகரை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றார். நீர்தான் இஸ்ரவேலின் ராஜா, நீர்தான் எங்களை மீட்க வந்தவர், நீர்தான் எங்களை ஆளுகை பண்ண போகிறவர் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இங்க பாருங்க, 50ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரியவைகளை காண்பாய் என்றான். என்ன, அத்திமரத்தின் கீழே இருந்து நான் உனக்கு சொன்னேன். அது ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கலாம், அல்லது ஒரு அறிவை உணர்த்தும் வசனமா இருக்கலாம், அறிவை உணர்த்தும் வசனமா இருக்கலாம். அது சின்ன விஷயம். ஆண்டவருக்கு சின்ன விஷயம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவருக்கு சின்ன விஷயம். அது ஆண்டவருக்கு சின்ன விஷயம். மனுஷர்களுக்கு கூடாது, மனிதர்களால் முடியாது, மனிதர்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது, மனிதர்களுக்கு அடையாளங்கள் செய்ய முடியாது, மனிதர்களுக்கு நம்முடைய எதிர்காலத்தை காண முடியாது, மனிதர்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்க போகிற நன்மைகளை காண முடியாது, மனிதர்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிற ஆசீர்வாதமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், கிருபையான காரியங்கள், இரக்கமான காரியங்கள், வெற்றியான காரியங்களை மனிதர்களுக்கு காண முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு காண முடியும், கர்த்தருக்கு காண முடியும், இயேசுவுக்கு காண முடியும். அதான் அவர் சொல்றாரு, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நீங்க வானத்திலிருந்து தேவ தூதர்கள் வர்றதையும் போகிறதையும் நீங்க காண்பீங்க. அது இதுக்கான ஒத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29:12. வசனம், 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரைட், பாருங்க, வாசிக்கிறேன். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பீடத்தின் கொழுப்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்று. பாருங்க என்ன சொல்றாருன்னா, 29:12 இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் குறித்து இங்கேயும் சொல்றாரு. ஆட்டுக்குட்டியை நீங்க பலியிட்டு அந்த ரத்தத்தை நீ எங்க தெளிக்கணும். அப்ப இங்க இயேசுவானவர் இது முதற்கொண்டு பின்னும் அவர் அவர்களை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். அவருடைய ரத்தம் தான் மனிதர்களுடைய பாவங்களை சுமக்க போகிறது. அவருடைய ரத்தத்தினால் தான் மீட்பு வரப்போகிறது. இன்றைக்கு சபையை அவருடைய ரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். ரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில
இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கிற இந்த நிமிஷத்தில் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும்படியாக, தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கும்படியாக, தேவனுடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கும்படியாக, இந்த முழு அதிகாரத்திலே 18ஆம் வசனம் தொடக்கம் 51வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாரும் அநேகர் சொல்லுகிற சாட்சிகள் தான் இருக்கிறது. யோவான் சொல்லுகிற சாட்சி, யோவான் தன்னை குறித்து தன்னை உயர்வாக பேசாமல் இயேசுவையே உயர்த்தி பேசுகிறார். அவரே அக்னிமயமான ஞானஸ்நானத்தை அக்னியாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அவருடைய சீசர்கள் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஆகவே நீங்களும் ஒரு சாட்சி அறிவிக்கிற நபர்களா மாறணும். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என்ன தொல்லைகள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என்ன துயரங்கள், துக்கங்கள், தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு விடுதலையையும் ஜெயத்தையும் கட்டளையிடுவார். நாங்க மறுபடியுமாக யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே உங்களை சந்திப்போம். விசேஷமாக இதை உங்களுக்கும் புதிதாக வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இதை நீங்க அறிமுகப்படுத்தும்படியாக கேட்கிறேன். ஊழியக்காரர்களும் இதை நீங்க எல்லா விசுவாசிகளும் ஒவ்வொரு கிழமைகளிலும் இதை கற்றுக்கொள்ளுகிறார்களா என்று நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பார்க்கும்படியாக உங்களை கேட்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய விஷயங்களை செய்வார். அதே போல இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, பெல் பட்டனையும் அமைக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நான் போடுகிற ஒவ்வொரு புதிய வீடியோக்களும் உங்களுக்கு வரும். நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். வேத வசனத்தை கற்றுக்கொள்ள 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 நாங்கள் பளபளப்பான ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறப்போகிறோம். ஆண்டவர் நம்மள அதிசயமாக மாற்ற போகிறோம். அவருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நாங்கள் வளரப்போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீகமான கரங்கள், உம்முடைய பலனான கரங்கள் உம்முடைய பிள்ளைகளோட கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானருடைய கரங்கள், அற்புதத்தின் ஆவியானருடைய கரங்கள், கிருபையின் ஆவியானருடைய கரங்கள் ஆண்டவரே, இந்த 3 பாடங்களிலும் யோவானுடைய புஸ்தகம் முழு அதிகாரத்தை நாங்கள் படித்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த முழு அதிகாரத்தை நாங்கள் தேடி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனங்களிலே ஆண்டவரே உம்மை குறித்தான சாட்சிகளை குறித்து நாங்களும் ஒரு சாட்சியாளர்களாய் மாற வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்வதற்கு கிருபை அளித்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மேட்டிமைகள், அகங்காரங்கள் ஆண்டவரே, சுயநலவாதங்கள் ஆண்டவரே, எங்களை குறித்து யோசிக்கிற விஷயங்கள் அல்லாமல் இயேசுவே மேலானவர் என்று ஆண்டவரே யோவான் சொன்ன விதமாக, நான் அல்ல அவரே மேலானவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியில்லை என்று சொன்னது போல நாங்களும் அப்படி வாழ்வதற்காக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நாளுக்கு நாள் ஆண்டவரே உம்மோட நெருங்கிய உறவு ஏற்படுத்தக்கதாய் கர்த்தர் கிருபை அளியும். ஆண்டவரே இந்த பாடத்திட்டத்தோட சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய கரங்கள் இந்த 3ஆம் வீடியோவிலே ஆண்டவரே அவர்களுக்கு இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு வாஞ்சையை, தாகத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிற ஒரு வாஞ்சையை ஏற்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.